Father, I said till death do us part. I want to mean it with all of my heart. Help me to love you more than I love her. Then I know I can love her more than anyone else. And bring her in your presence today. Make her what you want her to be. I pray to hear her heart. I pray she'll love you more. I pray to cherish and serve her, and will bring you glory today. பிரியமானவர்களே, இந்த மணமகனையும் இந்த மணமகளையும் தேவ சமூகத்தில் இந்த சாட்சிகள் முன்பும் பரிசுத்த விவாக நிலைமையில் சேர்க்கும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவது கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் தேவன் அவர்களை ஆண் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாக எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அது செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் தேவன் தாமே படைத்து கிறிஸ்துவின் மீட்டு கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து தேவனுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவில் வளர்க்கப்படவும் வேண்டும். இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவே திருமணம் ஏற்பட்டிருக்கிறது என்பது சேர்க்கப்படுவதற்கு இவர்கள் இருவரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் ஒருவரோடு ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராவது சொல்லக்கூடுமானால் இப்போது சொல்ல கடவுள் முன்னிலையில் கேட்டுக்கொள்கிறேன்.
சேர்க்கப்பட்டவர்கள் தேவனால் சேர்க்கப்பட்டவர்கள் அல்லவென்றும் அவர் செய்த திருமணம் அல்லவென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேச சட்டத்தின்படியும் திருச்சபை ஒழுங்கின்படியும் திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணம் உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அது எப்போது அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ்வதற்கு இந்த பெண்ணை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்வாயா? சுகத்திலும் துக்கத்திலும் இவள் மீது அன்பு கூர்ந்து நீங்கள் இருவரும் உயிரோடுக்கும் நலவும் பிறர் முகம் பாராமல் இந்த பெண்ணுக்கு கணவனாக இருப்பாயா? இருப்பேன். ஜான்சி ஆகிய நீ பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ்வதற்கு இவரை கணவனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவர் மீது அன்பு கூர்ந்து ஆறுதல் படுத்தி கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? இருப்பேன். இந்த பெண்ணை இந்த மகனுக்கு கொடுப்பது யார்? To cherish and serve her will bring you glory today. I pray to hear her heart. I pray she'll love you more. ஆகிய உன்னை ஜான்சி ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு மனைவியாய் ஏற்றுக்கொண்டு எனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் என் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் என் வாழ்நாள் முழுவதும் உன் மீது அன்பு கூறவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஜான்சி ஆகிய நான் ஜேசன் ஆகிய உம்மை இன்று முதல் எனக்கு கணவனாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் என் வாழ்நாள் முழுவதும் உம் மீது அன்பு கூறவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இவ்வாக்குறுதியை தேவன் கேட்டார், நாமும் கேட்டோம். ஜெபம் செய்வோமாக. நீங்க கை விட்டுருங்க.
ஜெபம் செய்வோமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்ளுவரும் உண்மையாய் ஒருவருக்கரை இருந்து Come what may, the highs, the lows. Well, this life will be hard, but you and me won't. When the waters rise and we face the fire, we'll rest in our foundation, hand in hand, on our knees, nothing between us, you, me, and Jesus. Oh, we'll have a few fights, who's wrong and who's right, but I want you to know, at the end of the day, I'm always here to stay. No, you'll never be alone. Come what may, the highs, the lows. Well, this life will be hard, but you and me won't. When the waters rise and we face the fire, we'll rest in our foundation, hand in hand, on our knees, nothing between us, you, me, and Jesus. உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தினாலே இந்த திருமாங்கல்யத்தினாலே நான் உன்னை திருமணம் செய்து நான் உன்னை திருமணம் செய்து என் சரீரத்தினாலே என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை மேம்படுத்தி எனக்கு உண்டான உலக செல்வங்களை எல்லாம் உலக செல்வங்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். உனக்கு சுகமாக கொடுக்கிறேன். பிதா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆகிய நாமத்தினாலே ஆமென். ஆமென். சொல்லு. உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக செல்வங்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். மனுக்குளம் அனைத்தையும் படைத்து காப்பாற்றி வருகிற அநாதி தேவனே, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் அருளுகிறவரே, நித்திய ஜீவனுக்கு காரணமானவரே, ஜேசன் அருமையான ஜான்சி இவர்கள் இருவரும் தங்களுக்குள்ளே செய்த உடன்படிக்கை உறுதியாக்கி கை கொண்டு நிறைவேற்றியவர்களின் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். ஜேசனும் ஜான்சியும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவர் கணம் பண்ணி ஆதரித்து இருவர் விசுவாசத்திலும் பொறுமையிலும் ஞானத்தில் உண்மையான தேவ பக்கத்தில் ஒருமித்து வாழவும் அவர்கள் வீடு ஆசீர்வாதத்தின் அடைக்கலமாகவும் சமாதானத்திடமாக விளங்கும்படி இவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னிட்டுமை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நல்ல தூக்கி பிடிக்கும். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இம்மணமாகிய ஜேசனும் மணமலாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே அறிவிக்கிறேன். ஆமென். தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்தாவின் ஆசீர்வதித்து காத்து ஆதரிப்பாராக. கர்த்தர் கிருபை கூர்ந்து உங்களை இரக்கமாய் கண்ணோக்குவாராக. நீங்கள் மறுமையில் நித்தியஜன் அடைய இம்மையிலே ஒருமித்து வாழும்படி உங்களை ஆத்துமத்துக்கிற சகல ஆசீர்வாதத்தாலும் அன்பினாலும் நிரப்புவாராக. ஆமென். ஜேசனுடைய ஜான்ஸுடைய திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார்.
தேவன் உண்மையாகவே அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நடத்தி கொண்டிருக்கார். நீங்கள் இருவரும் எல்லாருமே அமைதி காத்ததுக்காக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக 15 நிமிடத்துக்குள்ளாக இந்த ஆராதனை முடிவு பெறும். அதனாலே வந்திருக்கிற அனைவரையும் நான் அன்போடு திருச்சபையின் சார்பாக, அருமையான ஜான்சி குடும்பத்தின் சார்பாக, ஜேசனுடைய குடும்பத்தின் சார்பாக, இங்கே இருக்கிற அன்பு போதகருடைய சார்பாக நாங்கள் அனைவரையும் வாழ்த்து வரைக்கும். முக்கியமாக இந்த ஆராதனையை என்னோடு கூட கலந்து கொண்டிருக்கிற மாப்பிள்ளை ஜேசனுடைய பாஸ்டர் அட்மின் காட்வின் ஐயா அவர்களுக்கு நான் அன்போடு வாழ்த்துகிறேன். குடும்பமாக இந்த ஆராதனை கலந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட என்னுடைய ஈசையின் மூத்த போதகர் அருமையான மைக்கேல் ஐயா அவர்களுக்கு, ரெவரண்ட் மைக்கேல் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் எங்களுடைய ஈசையிலே ஒரு மூத்த போதகரும், திருமணத்தினுடைய பதிவேட்டிலே அவர்தான் அதிகமாக எங்களுக்கு டைசனால ஒரு அத்தாரிட்டியாக இருக்கிறார். மற்ற திருமண காரியங்கள் அவர்தான் அதிகமாக மேரேஜெல்லாம் ரைசன்ஸோடு அவர் தன்னுடைய திருமணத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்திய அளவிலே அவர் திருமணத்தை நடத்தலாம், இந்திய அளவிலே எங்கேனாலும் நடத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் படைத்த ஒரு நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் இந்த அழைப்பேற்று வந்திருக்க ஐயா அவர்கள் நன்றி செலுத்தி, இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் ஆராய்ந்தத்தில் இப்போ பிள்ளைகளுக்கு இருவருக்கும் ஆலோசனையாக அருமையான பாஸ்டர் காட்வின் ஐயா அவர்கள் மதுரவாயிலில் ஏஜி திருச்செவன் போதகராக இருக்கிற அருமையான ஐயா அவர்களே என்னுடைய அன்போடு அழைக்கிறேன். ஐயா அவர்களை எங்களை திருச்செவன் சார் குடும்ப சார்பாக அருமையான பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சபை போதகருக்கு நன்றி சொல்லுகிறேன். சபை மக்களுக்கும் 2 குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த குடும்பத்தில் ஒரு தேவன் ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். திஸ் இஸ் அ செலிப்ரேஷன் டே. ஸோ நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. மெய்யாகவே நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நாம் பார்ப்பதிலே, அழகு பார்ப்பதிலே நமக்கு அத்தனை மகிழ்ச்சி. பல நாட்கள் எதிர்பார்த்த, குறிப்பாக நான் மாப்பிள்ளையுடைய போதகராக இருப்பதினாலே அவனுக்கு நிறைய பெண்களை மணப்பெண்ணை தேடினோம். கடைசியில் ஒரு குணசாலியை கண்டுபிடித்திருக்கிறார். அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நம்முடைய திருமணத்தை, எல்லா பெற்றோருடைய எதிர்பார்ப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும். அந்த ஒரு கனவு இன்றைக்கு நினைவாயிருக்குது. ஆமென். அதே போல தான் அருமையான மகள் ஜான்சியுடைய பெற்றோர். ஸோ 2 குடும்பங்கள் இங்கு சங்கமமாகிறது, 2 சபை இங்கு சங்கமமாகிறது. ஏற்கனவே திருமணமானவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகள். இன்றைக்கு நீங்கள் கணவன் மனைவியாக அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் அரை மனிதனாய் இருந்த நீங்கள் இன்றைக்கு முழு மனிதனாய் மாறியிருக்கிறீர்கள். ஆமென். இன்னும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இணைத்து வேதத்திலிருந்து ஒரு ஆலோசனையை ஒரு 10 நிமிடம் சொல்லி நான் அமர விரும்புகிறேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று இந்த முதல் திருமணத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்தவர் தேவன். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை தேவன் உருவாக்கி ஆதாமிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். ஆதாம் அவளை பார்த்த உடனே இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவளை ஏற்றுக்கொண்டார். ஸோ இவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த முதல் திருமணத்தை செய்து வைத்தவர். இன்றைக்கு இந்த ஆலயத்திலே இவருடைய திருமணத்திலே நம் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவர்தான் இவர்களுடைய நடுவில் இருந்து முப்புரி நூலாக, 3வது நூலாக இவர்கள் வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து இவர்கள் சிறந்த வாழ்க்கை வாழும்படியாக அவர்களுக்கு தேவன் நடுவில் இருக்கிறார். ஆகையால் அந்த திருமணத்திலே ஒரு குறைவு வந்த பொழுது இயேசு அழைக்கப்பட்டிருந்ததினாலே இந்த குறைவு நிறைவானது. இவர்களும் இயேசுவை தங்கள் திருமணத்தில் அணைத்திருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்கி நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான கிருபை அவர் தருவார். கானாவூர் திருமணத்திலே குறைவுபட்டு போனது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? திராட்சரசம், வைன். திராட்சரசம் எதற்காக பரிமாறுவார்கள்? விருந்து கொண்டாட்டத்துக்காக பரிமாறுவார்கள். நல்ல கவனிங்க, ஒரு திருமணத்தில் தண்ணீர் என்பது சுவையற்றது, நிறமற்றது. ஆனால் இயேசு அதை திராட்சரசமாக மாற்றி இன்பத்தை அவர் பெருக்கி கொடுத்தார். ஆமென். இன்பம் உங்க வாழ்க்கையில குறையவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அதை அவர் பூஸ்ட் பண்றார். நீங்கள் நிறைந்த இன்பத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். செலிப்ரேட் எவரி மொமெண்ட் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென்.
எல்லா நாளையும் எல்லா நொடி பொழுதையும் நீங்கள் கொண்டாடுங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொண்டாட்டமாய் இருப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன். திருமணத்தில் பொதுவாக இவங்க 2 பேருமே சவுத் சைட்லேருந்து வந்திருக்கிறனால மேரேஜ் ஏபிசிடின்னு சொல்லி சில லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் பிப்ளிக்கல் ஏபிசிடி இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். மேரேஜில் பொதுவாக என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னா ஏபிசிடினா ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் கேஸ்ட், டி ஃபார் டவுரி, இ ஃபார் எஜுகேஷன், எஃப் ஃபார் ஃபேமிலி, தொடர்ந்து வேணுமா, ஜி ஃபார் கோல்டு, ஹெச் ஃபார் சொந்த வீடு, ஹவுஸ் இருக்குதான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணும். ஆனால் இது வேதத்தில் சொல்லப்பட்டதில்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட ஏபிசிடி நான் சொல்கிறேன். பிப்ளிக்கல் மேரேஜ் டிப்ஸ். ஏ ஃபார் அக்செப்ட் ஈச் அதர். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இருக்கிற வண்ணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கொடுத்தேன். அன்றைக்கு ரொம்ப டீட்டெயிலாக இவங்ககிட்ட நான் பேசினேன். இன்றைக்கு நான் வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் இருக்கிற வண்ணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. சில குறைகள் இருக்கலாம், சில பலவீனங்கள் இருக்கலாம், சில எதிர்பார்ப்பு உங்கள் சந்திக்கப்படும். ஆனால் இருக்கிற வண்ணம், ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மை இருக்கிற வண்ணமாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமே. ஆகிய நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏ ஃபார் அக்செப்ட் ஈச் அதர், பி ஃபார் பேர் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், பலவீனத்திலே தாங்குங்கள், உதவி செய்யுங்கள். ஒருவர் மேல் ஒருவர் உங்களுடைய உதவி இருக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்று வேதம் சொல்லுது. பைபிளில் ஒருவருக்கு ஒருவர்ங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் நீங்கள் பார்க்க முடியும். சி ஃபார் கேர் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளுங்கள். ஜேசன், இன்னிலிருந்து நீ சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. உன் சுயம் இன்றையோடு செத்து விட வேண்டும். நீ இன்றைக்கு பிறநலவாதியாக உன்னுடைய எல்லா கரிசனையும் யாருக்கு சான்ஸு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சுயம் மறைந்து கணவனை முன்னிலைப்படுத்தி அவர் மேல் உனக்கு கரிசனை. கேர் ஃபார் ஈச் அதர். டி ஃபார் டிலைட் ஈச் அதர். ஒருவரில் ஒருவர் மகிழ்ந்திருங்கள். ஆமென். சொல்லுவாங்க பொதுவா, லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். வாழ்க்கை ரொம்ப குறுகியது, ஆனால் அதை இன்பமாக வாழ தீர்மானியுங்கள். ஆமென். உங்களுடைய ஜேர்னி, மேரேஜ் ஜேர்னி, திருமண பயணம் துவங்குகிறது. இந்த திருமணத்தில் உங்க 2 பேர் காலையும் கட்டுப்பட்டுருக்காங்க. பொதுவாக சொல்லுவாங்க, அவன் காலுக்கு கட்டுப்பட்டால் தான் அவன் சரிப்பட்டு வருவான்னு சொல்லுவாங்க. இப்போ காலுக்கு கட்டுப்பட்டு, இந்த கட்டப்பட்ட இந்த உறவில் நீங்கள் மகிழ்ச்சியோடு முன்னேற விரும்ப வேண்டும். ஆமென். மகிழ்ந்திருக்க வேண்டும். தேவன் கொடுத்ததிலே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இ ஃபார் என்கரேஜ் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். ஜேசனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது, ஒரு தொழில் இருக்குது, ஒரு வியாபாரம் இருக்குது. அவருடைய தரிசனத்தை உந்தி தள்ளும்படியாய் மனைவியாக தான் ஆண்டவர் ஏற்ற துணை. அந்த கணவனை எல்லா விதத்திலும் சிறப்பான நபராக மாற்றுவதற்கு ஒரு துணையாக தேவன் உன்னை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதே போல 3வது எஃப் ஃபார் ஃபர்கிவ் ஈச் அதர். அல்லேலூயா. ஒருவர் ஒரு மன்னிப்பு. கிறிஸ்தவத்தின் ஆணிவேர் மன்னிப்பது. வழிநெடுக தவறுகள், தடுமாற்றங்கள் வரலாம், ஆனால் மன்னித்து விடுவது அது இறைவனின் குணம். அல்லேலூயா. அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஜி ஃபார் ஜெனராசிட்டி. தாராள மனப்பான்மையில் இருங்க. ஒருவர் மேல் ஒருவர். ஹெச் ஃபார் ஹோல்ட் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். என்ன சொன்னேன்? ஏ ஃபார் அக்செப்ட் ஈச் அதர், பி ஃபார் பேர் ஈச் அதர், சி ஃபார் கேர் ஈச் அதர், இ ஃபார் என்கரேஜ் ஈச் அதர், எஃப் ஃபார் ஃபர்கிவ் ஈச் அதர், ஜி ஃபார் ஜெனரஸ், ஹெச் ஃபார் ஹோல்ட் ஈச் அதர். உங்கள் திருமணத்திலே மையமாக இயேசு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரோடு உங்களுடைய உறவு, அவரோடு உங்களுடைய தொடர்பு, அவரிடத்தில் நீங்கள் செபித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் துவங்குங்கள். மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும், கொண்டாட்டம் உள்ளதாக இருக்கும். அதாவது எபேசியர் ஒரு வசனம் இருக்குது, இந்த ரகசியம் பெரியது, இது ஒரு எண்ட்லெஸ் ஜாய் ட்ரெஷர். ஒருவரை ஒருவர்
நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவருக்குள் ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்குள் ஒருவர் நீங்கள் இன்பத்தை தேடிக்கொண்டே இருங்கள். கடைசியாக காதல் மொழிகள் என்று 5 உண்டு. என்ன உண்டு? திருமணத்தில் காதல் மொழிகள், லவ் லாங்குவேஜ் 5 சொல்ல போகிறேன், எல்லாருமே கவனிங்க. முதலாவது, திருமணத்தில் காதல் மொழிகள், ஒருவரை ஒருவர் பாராட்டுங்கள், பாசம் நிறைந்த வார்த்தைகள். ஜேசனை ஜான்சி பாராட்டணும். ஜான்சியை ஜேசன் நினைச்சணும். என்ன பாராட்டணும் பாஸ்டர்? ஜான்சி சொல்லணும், உங்கள் மீசை அழகாக இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா? ஆமாம், ஜான்சியை பார்த்து நீ சொல்லணும், நீ போட்டிருக்கிற சாரி, அதாவது சும்மா, அதான் நான் சொல்லுங்களேங்க, சும்மா என்ன செய்ய, நீ அப்படியே பாராட்டி அப்படி மேலே நீ ராணி மாதிரி வச்சுட்டுனா அவன் நீ ராஜா மாதிரி வச்சிருப்பான். ஆமென். அதில் ஒருத்தருக்குள்ள நல்ல காரியங்களை புகழ்ந்து பாராட்டுங்கள். ஏன்னா இன்றைய குடும்பங்களிலே குற்றப்படுத்துவதும் குறை சொல்லுவதும் அதிகமாக இருப்பதினாலே வறண்டு போயிருக்கிறது. விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறைகளை பார்ப்பதை விட நிறைவுகளை பார்த்து ஒருவரை ஒருவர், கிங்டம் கல்ச்சர் என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஹானர், மரியாதை, ஒருவரை ஒருவர் மேன்மையாக தேவன் கொடுத்த வாழ்க்கையை நன்றி உணர்வோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே கொண்டாட்டமாகத்தான் இருக்கும். லவ் லாங்குவேஜில் முதலாவது பாராட்டுங்கள், 2வது உதவி செய்வது, கனிவான செயல்கள். இன்னைக்கு காலைல தினத்தந்தியில் படித்தேன், ஹைகோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. வீட்டு வேலையை கணவன் மனைவி பாதி ஷேர் பண்ணி செய்யணுமா? அதான் இன்னைக்கு தீர்ப்பு. ஸோ ஜான்சி சமையல் பண்ணுறான்னா ஜேசன் காய்கறி வெட்டி கொடுக்கலாம். ஆமாவா இல்லையா? சின்ன சின்ன உதவிகள் வீட்டில் செய்யும் பொழுது they feel very secure. ஸோ குடும்பத்தில் நான் ஆம்பளை, நான் கம்பெனி மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் பிரிச்சிடாதீங்க. ஒருவருக்கு ஒருவர் கனிவான உதவிகள், சின்ன அயன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை, நிறைய காரியங்கள் இருக்குது. நாங்களாம் அப்படி செய்யணும், எங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்குது. ஆமென். 3வதாக தரமான நேரம். அன்பு என்றால் நேரத்தை செலவு. இதுவரைக்கும் நீ கம்பெனிலையும் கார்லையும் தான் நீ செலவழிச்ச, காரையே தொடச்சிட்டு இருந்திருப்பல்ல. இன்னைக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் நீங்கள் நினைச்சணும், சோப்பு போடணும் இல்லையா? கனிவான குவாலிட்டி டைம், நல்ல தரமான நேரத்தை மனைவியோடு கணவனோடு செலவழிக்க வேண்டும். 4வதாக சர்ப்ரைஸ் கிஃப்ட், அன்பளிப்பு. உங்களுடைய திருமண நாள் ஞாபகம் வைத்திருக்கணும். பிறந்த நாட்கள், இப்படிப்பட்ட நல்ல நாட்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். 5வதாக உடல் சார்ந்த நேசம், தொடுதல், அரவணைப்பு, கரம் பிடித்து நடப்பது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெண்ணோடு நீங்கள் எல்லா விதத்திலும் உரிமையாக இருக்க வேண்டிய ஒரே நபர் அவர். அதே போல் உனக்கும் அந்த நபர் தான். உங்களுடைய உடல் சார்ந்த உறவுகள், தொடுதல், அது உங்களுக்குள்ளே அதிகமாகட்டும். அது தேவனுடைய அன்பிலே பெருகுவதாக. குற்றப்படுத்துவதை குறைசு நிறுத்திவிட்டு நன்றி உணர்வுல வாழுங்கள். நிச்சயமாக உங்கள் திருமணம், உங்கள் வாழ்க்கை, அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் நல்ல தம்பதிகளாக முன்மாதிரியாக வாழ கர்த்தர் உதவி செய்வார். வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீர் என்று வாழ்த்தி உங்களை ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சுருக்கமாகவும் அருமையான ஆலோசனை கொடுத்த அன்பு போதர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இன்னைக்கு நான் நன்றி செலுத்துவது ஜான்சிக்கு. ஏன்னா சீக்கிரமாக 4 மணிக்குள்ளாக சரியாக வந்து விட்டாங்கள, எல்லா கரங்களையும் விட்டாகப்பட்டு. ஏனென்றால் நான் சில கடந்த நாட்களிலே இதுக்கு முன்னாடி ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். 7:30 மணிக்குத்தான் பொண்ணே வந்துச்சு. அதனாலே ஜான்சி எனக்கு கொடுத்த அருமையான, ஜேசனுக்கு சரியான ஃபாலோ பண்ணிக்கிற அருமையான மனைவியை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஜேசனும் சரியான நேரத்தில் வந்து அதுக்காக நன்றி செலுத்தி, நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டது சரியான நேரத்தில் எல்லாரும் இவ்வளோ பேர் வந்ததுக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன். ஒரு திருமணம் நாங்கள் 4:30 மணிக்கு ஆரம்பித்தால் 6 மணிக்கு முடிப்போம். இன்றைக்கு நாளை காலுக்கு சரியாக ஆரம்பித்து இன்னொரு 10 நிமிடத்துக்குள்ள முடிக்க போகிறோம். இப்பொழுது அருமையான நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து முடித்த உடனே அடுத்து பதிவேட்டில் என்ன செய்யப்படும்,
கையெழுத்து வாங்கப்படும். பதிவேட்டில் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்து திரும்பமாக மார்ச் பாஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்பொழுது முன்னாடி வரும்போது அவங்களை ஜெபம் செய்வோமா? வாங்க. கர்த்தருனை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளை கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான வார்த்தையின்படி கிருபையா இருக்க வார்த்தையின்படி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். இவர்கள் கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆபிரகாம் சாராளை போல, கர்த்தாவை ஸ்தோத்திர ஈசாக்கு ரெபெக்காளை போல இவர்கள் கர்த்தாவை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் விளங்குவார்களாக. ஏற்ற காலத்திலே புத்திர பாக்கியங்களை கொடுத்து இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரப்பிரகாரம் ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகளால் நிரப்பி வழிநடத்துவீராக. குடும்பத்துக்கு, சபைக்கு, தேசத்துக்கு இவர்களை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்ற வார்த்தையின்படி இவர்கள் வாழ்க்கை கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அடியாராகிய இவர்களை ஆசீர்வதித்து திரு ஜேசன், திரு ஜான்சி உடைய பரிசுத்த விவாகத்தில் ஏற்றுக்கொண்டு உடைய பரிசுத்த வசனத்தில் கற்றுக்கொள்ளவும் புரோஜனமான காரியங்களை இவைகளை அறிந்து தங்கள் வாழ்க்கையில் உண்மையாக நடக்கவும் நித்திய ஜீவ விதை இவர்கள் இருதயத்தில் வைத்தருளும். உமது அடியாராகிய இவர்கள் உமது சித்தத்துக்கு அடங்கி நடந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மிடத்தில் அன்பு கூறவும் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கப்படவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆமேன். இரக்கமுள்ள கர்த்தாவின் மனுக்குளம் விருத்தியாகி தேவன் அளிக்க வரமாயிருக்கிறது. இவர்கள் புத்திர பாக்கியம் அடைந்து உமக்கு துதியும் கனமுண்டாக இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கேற்ற சன்மார்க்கம் வளைகிறதை கண்டு கலிகூறும் அளவும் தேவ அன்பு நீதி முழுவலாக ஒருமித்து வாழ அருமையான ஜேசனை ஜான்சியும் உடைய ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பு தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம்முடைய விசேஷமான நாட்களில் திருமணத்தில் இணைக்கப்பட்ட ஜேசனோடு கூட ஜான்சியோடு கூட குடும்ப வாழ்க்கையிலோடு கூட இன்றும் இந்த உலகத்திலே ஆண்டவரை உடைய ஆசீர்வாதத்தோடு பிறகு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட சமாதானத்தை தேவன் எப்போது சமாதானத்தோடு நடத்த வேண்டுமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளை நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகலமும் வராதே. ஆமேன். Oh, your mercy never fails me. In all my days I've been held in your hand. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. All my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. I love your voice. You have led me through the fire, and in darkest night you were close like no other. I've known you as a father, I've known you as a friend, and I have lived in the goodness of God. Cause all my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Your goodness is running after, it's running after me. Your
வச்சு சேலை கட்டிய சிலையேவா தினம் தோறும் வெக தூரம் ஓ பின்னால் நான் வரவா மருதாணி போல சிவந்த கண்ணங்கள் புன்னகை தேனாய் வடியும் தங்க கிண்ணங்கள் அவள் குரல் அதில் அதில் மெதுவா என் மனதே நீ சுழலாதே தங்கத்தே கூட மின்னும் இவனாளே
கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்களுமே நன்றி செலுத்துகிறோம். ஜேசன் ஜான்ஸுடைய திருமணத்தை அற்புதமாக நடத்தி கொடுத்த ஆண்டவர், இப்பொழுது வரவேற்பு நிகழ்ச்சியிலும் ஆண்டுடைய பிரசனம் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர்தாமே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. உடைய கிருபையின் பிரசனம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இரண்டு பெற்றோரோடு கூட கிருபை இருக்கட்டும். உறவுகளோடு கூட வந்திருக்கிற நண்பர்கள், பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிற எல்லா உறவுகளோடு கூடவும் நண்பர்களோடு கூடவும் இனஜன பந்துக்களோடு கூட திருச்சி மக்களோடு கூட கிருபை இருக்கட்டும். சாமி, வந்திருக்கிற அனைவரும் பிள்ளைகளை வாழ்த்தும் போது தேவனுடைய நாம மகிமைப்படவும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முடியும் மட்டும் உடைய பிரசன்மை கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாம் சாராள் குடும்ப வாழ்விலே கர்த்தர் இருந்த தேவன், ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்விலே கூட இருந்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய ஜேசனுடைய ஜான்ஸுடைய திருமண வாழ்விலும் அவருடைய குடும்ப வாழ்விலும் ஆண்டவர் இருந்து இந்த நிகழ்ச்சியில் உடைய முடிய மட்டும் உடைய பிரசனம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஓகே, இன்று அருமையான பிள்ளைகளை நாம் வாழ்த்தும்படி வந்திருக்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல கைகளை நீட்டி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை உன்மேல் பிரகாசிப்பார், உன்னை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். அவர் தயவு உன்மேலே, உன் குடும்பங்கள் மேலே, உன் பிள்ளைகள் மேலே, சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் உன் முன்னே, உன் அருகே, உன் பின்னே, அவர் பிரசன்னம் உன்னை காக்குமே, அவர் என்றும் சமாதானமே. ஆமென், ஆமென், ஆமென். பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, அருமையான பிள்ளைகளுடைய திருமணத்தினை நடத்தி இந்த நாளிலே மகிமைப்பட்ட கிருபைக்கு நன்றி. இப்பொழுது இந்த வரவேற்பு ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பங்கள் வாழ்த்துகிற இந்த வாழ்த்துதலுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருப்பதாக. தேவ சமாதானம், தேவனுடைய நிறைவு, தேவனுடைய ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் இந்த நாளில் இந்த வாழ்க்கையில் நிறைந்திருப்பதாக ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதா. I'm going to be inviting bride Jansi's parents Mr. Muthupandian and Mrs. Sumati and her brother Rajkumar. I would like to invite them to the stage for this beautiful occasion. So I would like to invite Mr. Jason family, Mr. Anandraj, Mrs. Estamina and his brother Satish Kumar. Please come on the stage, please.
தம்பி ஜேசனுக்காக, அருமையான ஜான்சிக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இவருடைய திருமண காரியத்தில் கர்த்தருடைய கிருபை இருந்து சிறப்பாக ஆண்டவர் அதை நடத்தி தந்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் புதுமண தம்பதிகளாய் நிற்கிற அருமையான பிள்ளைகளை நாங்கள் எல்லாரும் மனதின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ரெபேக்காலை அவருடைய சகோதரர்கள் வாழ்த்தினது போல எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்ற அந்த வார்த்தையின்படி அருமையான நம்முடைய மக்களை வாழ்த்துகிறோம். சுவாமி, இவருடைய இல்லற வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். எல்லா குறைவுகளுக்கும் தடைகளுக்கும் நீர் இவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மைகளை பெற்று உமக்கு சாட்சிகளாய் வாழவும் அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் திகழவும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து வருகிற நாட்களில் உலக நன்மைகளினாலும் ஆவிக்குரிய நன்மைகளினாலும் இவர்களை நீர் நிறைத்து வழி நடத்தும். அருமையான உடைய குடும்பத்தின் மக்கள், பெற்றோர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கையை கண்டு ஆண்டவரே இவர்கள் உமக்கு மகிமையை செலுத்தும்படி கர்த்தர் நடத்துவீராக. நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் இவர்களை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். புது புது கணக்கெல்லாம் பெண்டிங். கோரஸா நான் கேட்கவா? எஸ்ஸா எஸ்ஸா நோவா எஸ்ஸா அழகியே marry me அழகியே. Work with me, get high with me அழகியே. கோமந்தா கூச்சமந்தா don't worry அழகியே அழகியே அழகியே. எது ஒன்றை நான் கேட்டேன் உன்னை, அதை தந்தால் நன்றி. பிடிவாதம் இன்றி நீ தந்தால் நன்றி. துளி துளிரே துளி காலம் கேட்டேன், துளி காதல் கேட்டேன், துளி காமம் கேட்டேன். மறு உயிரே மறக்காதே நீ, மறக்காதே நீ எந்த அழகியே. நீ நின்னி 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 அழகியே. Marry me அழகியே. Work with me, get high with me அழகியே. கோவந்தா கூச்சவந்தா don't worry அழகியே அழகியே அழகியே. Marry me அழகியே அழகியே அழகியே. காற்றில் பூஞ்சிறகாய் மனதை கட்டி தூக்கிச் செல்வது போல பறக்கிறதே. வானில் முழு நிலவாய் நம்மை மட்டும் ஏந்திக் கொள்வது போல தெரிகிறதே. மெல்லச் சிரித்தாய், என் உள்ளம் சரித்தாய், விழியாலே நீ என்னை தீண்டினாய்.
சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால கண்ணால மோதி முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன் தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன் ஊறுபட்ட ஆசையெல்லாம் உள்ள மொனகுறேன் ஊசி குத்தும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன் மல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுறேன் அம்பயரு இல்லாம ஆல் அவுட் ஆகுறேன் ஒரு பந்தாட்டம் பின்ன சுத்தி திரிஞ்சேன் உன் பொல்லாத அன்போட வாழ தவிச்சேன் என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதல அத வார்த்தைகளா சுருக்கி சொல்ல நேரம் போதல சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே சுத்தி எண்ணம் சுழலுது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது உன்னை சுத்தி எண்ணம் சுழலுது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது மனசரங்கி எப்போ வர ஏக்கம் எகிருது கட்டி வச்ச கோட்டையெல்லாம் பூட்டி கிடக்குது என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா ஏன் சொல்லாத பொல்லாப்ப காட்ட நினைச்சு நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சு நான் தேக்கி வச்ச தேவையெல்லாம் உனக்கு புரியல அத கொத்து சொல்ல வார்த்தை ஏதோ எனக்கு தெரியல சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால மோதி முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்து கால பிரபு தோய் சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்து கால பிரபு தோய் வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு பிபி
யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம் நில்லு கை புடிச்சுதா கண்டு முடிச்சிடலாம் நீ ஒண்ணு நான் ரெண்டு நீ மூணு நான் நாலு இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு மனசெல்லாம் அளவோட கல்யாணம் செஞ்சாலே வாழ்நாளு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு அன்ப கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு சாரு சாரு யாரு காலம் பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் காலம் பிரபு தோய் சாரு சாரு யாரு காலம் பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் காலம் பிரபு தோய் பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு ஏ பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு பிபி சாரே சாரே யாரு காலம் பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் காலம் பிரபு தோய் சாரே சாரே யாரு காலம் பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் காலம் பிரபு தோய் धीमा 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 இருதய கூட்டை இடித்தவளே என் பெற்றோர்க்கு செல்ல மருமகளே பக்கத்துல நாம் அடுக்க வழி சொல்லம்மா ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா தீமா 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 தீமா
के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। टच करके टच करके टच करके टच करके कहाँ चल दी बच करके टच करके टच करके टच करके दिल से दिल अटैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साड़ी के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल। 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자, 밤이 오면 심장이 뜨거워지는 여자, 그런 반전 있는 여자. 너는 선어해, 낮에는 너만큼 따사로운 그 선어해. 커피 식기도 전에 원샷 때
நாள் ராசாத்திய ராத்திரி பார்த்தேன் ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் வாய் மூடிய வாய போனத வெறுங்க பல வழக்குது விட்டாங்க நோக்கலே நடுவினிலோ தெருவினில் மித வெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வரும் என உன்னை தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள்ள பூச்செடிகளின் பூக்களை வெள்ள சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் வளர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்
மக்களுக்குமே உன்முகம் கொண்ட இரு மகள்களை இறை அருளிட அனைவரும் அழகிய சுய படங்களை எடுக்கவே பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா தீமா 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 தீமா
வர பிளான் பூரா காயல் பட்டதுக்காரங்க, இன்னொரு பிளான்ல நரசாபுரம். ஏமண்டி ஏ சரின்னு சொல்லுப்பா, தெலுங்குலையும் சரிதானே? மனசுல தான்
lelo. Savadika, Savadika, trippa trippika, trippa trippika. Savadika, Savadika, yakka kapunka, yakka mariachi, etti mariachi, konjam kisale, ale, ale, yakka mariachi, ellam sariyachi, love kutale, ale, ale. Kalyana, 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 ஆசை நூறு. Kalyana, Kalyana, Kalyana கூத்த பாரு. பொண்ணு மாப்பிள்ள ஜோரு ஒன்னா சேருது ஊரு. மைக்கு செட்டுல பாட்டு சேருது மனசு மாலைய போட்டு. மைய பூசண கண்ணு வெக்கம் பேசுது நின்னு. பையன் பாக்குற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு. கல்யாணம் 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 ஆசை நூறு. கல்யாணம் 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 கூத்த பாரு. மருதாணி வச்சது யாரு கையெல்லாம் சவக்குது பாரு. பச்சை இல பந்திய போட்டா மொத்த சனமும் தேடுது சோறு. பங்காளி சண்டைய பாரு பத்தாது கோட்டரு பீரு. ஏதாச்சும் சொல்லிடும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பாரு. கல்யாணம் கல்யாணம் ஆசை நூறு. கல்யாணம் கல்யாணம் கூத்த பாரு. கட்டு போட்டாக்கா கொஞ்சாதி திட்டுவா. கல்லடி வாங்கினாலும் கட்ட பொம்மை போல நீயும் நிக்கணும். கோபத்தை மூட்டதான் கட்டணும். ஊரெல்லாம் வீரமாக பேசினாலும் வீட்டில் வாய மூடணும். ஒரு வாட்டி அவ சொன்ன மறுவாட்டி கேட்காம சொன்னத செய்யணும். நில்லுன்னா நிக்கணும். சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சிங்கமா வாழ்ந்தாலும் வீட்டுக்குள் கொஞ்சணும். அப்பப்ப கஞ்சணும். சிட்டாணி பறந்து வரணும். பட்டா அவ மனசை தொடணும். பட்டாவும் பாசம் படணும். அன்பனியும் அள்ளி தரணும். கட்டா வரு காசும் பணமும் வந்தா அது போகும் தினமும். நட்டா நம்பிக்கை நடணும். செத்தாதாண்டா கைய விடணும். கல்யாணம் 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 ஆசை நூறு. கல்யாணம் கல்யாணம் ஆசை நூறு. கல்யாணம் கல்யாணம் கூத்த பாரு. மனசோ இப்ப தந்தி அடிக்குது மாமன் அடிக்கு மத்தல டம் 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 டம். சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது ஆசை பொண்ணுக்கு அச்சத டம் 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 டம். புதுசா ஒரு வெக்கம் முளைக்குது குடிச்சா ஒரு வெப்பம் அடிக்குது. வேட்டி ஒண்ணு சேலையத்தான் கட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது. மாலை டம் டம் மஞ்சள் டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம். ஓல டம் டம் மோதிப்பி டம் டம் ஓங்கி பட்டிக்கும் ஒத்திகள் டம் டம். மாலை டம் டம் மஞ்சள் டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம். ஓல டம் டம் மோதிப்பி டம் டம்
நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே. உன்னை கை பிடிச்சா இந்த நாடு பண்டிகை தேதியில் சேருமே. அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில் சித்திரமே. நினப்பா வந்து சக்கரம் சுத்துற அத்தரை கொட்டு நிறத்துனவே. வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் பொழிக்க கேட்டு கிழிக்க கூட்ட